ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த பார்த்தீங்களா, சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. எந்திரி, அதே இடத்த தைச்சிக்கிட்டே உட்கார்றது, எங்கே போனாலும் பட்டறையை போட்டுறது. வா வந்து ஒரு அவேர்னஸ் கொடுவா. இந்த மாதிரி வந்து தூரம் இருக்கிற கடைகளுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க பியூரா ஒரிஜினலா ஜூஸ் குடிக்கணும்னா இங்க வா பப்பு. இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரோட்டோரமா. இங்கிட்ட மூஞ்சியை திருப்பி பார்த்து பேசுப்பா. எங்க சொல்லுப்பா, மூஞ்சுக்கு முன்னாடி காட்டுப்பா. சொல்லுப்பா. அதாவது நீங்க பியூரான ஜூஸ் குடிக்கணும், சாத்துக்குடி ஜூஸ்னா நாங்க பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போக மாட்டோம். நீ போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதனால பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போக மாட்டோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பழம் வந்து பியூரா ரெண்டா கட் பண்ணி இது போட்டு இந்த இது வந்து என்ன வெயிட் இல்லாம இருக்கு. அதான் அப்பதான் அமுக்குறது கரெக்டாக இருக்கும். நான் கூட வெயிட்டா இருக்கேன். ஒரு 2 பழம் காட்டினே ஒன்று அமுக்குனே. எப்படி அமுக்குறது? இந்த பாருங்க, இது எவ்வளவு, பிளேன் எவ்வளவு, இது எவ்வளவுங்கிறத கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. ஆமாம், இங்கே பாருங்க. என்ன சாரே வரல? அடாடாடாடா, பேசாமல் இந்த கடையில் நீ வேலைக்கே சேர்ந்துடலாம் போலையே. இங்கே பாருங்க அக்கா, இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கங்கக்கா. ஆமாம், இந்த பாருங்க. பத்தியா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, உலக சாதனை. ஈஸியா இருக்கா? சுத்து பேசாம இப்படியே சேர்த்துக்கங்கடா. போடதான் அப்புறம் சாறு வரும். இதெல்லாம் இந்த முதல்ல இப்படி இது வச்சிருவாங்க. சரி, அப்படியே பிளேனா ஒரு ஜூஸை போடுங்க. ஆமாம், சீனி போடாதீங்க, சீனி போடாமல் போடுங்க. அந்த அண்ணன் வந்து தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவர் உரிச்சு போடுறாரு. இந்த பாருங்க. ஆமாம், இந்த பாருங்க, உரிச்சு போடுறாரு. இந்த பழங்கள்லாம் அங்கே இருக்குது. குடிக்க போகிறேன், என்கிட்ட கொடுங்க. என்ன பாருங்கப்பா, பிளேன் ஜூஸ். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. அக்கா நல்லா இருக்கு. நீ புளிப்பு ரியாக்ஷன் கொடுப்பீல, உன்னைய பார்த்து எனக்கு அப்படியே புளிப்பு ரியாக்ஷன். இப்போ நீ குடி. ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி சாப்பிட்டு. ஆனா இதான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அழகா மரத்துக்கு அண்ணன் நல்லா மரமா பிடிச்சிட்டாங்க. சூப்பர் மரம், நல்ல நிழலு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. நல்லா இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணே இதை தாண்டி எந்த ஊர் வரும்? இது தாண்டியா கிருஷ்ணாபுரம். கிருஷ்ணாபுரம் வருமா? கிருஷ்ணாபுரம்னா இப்போ நாங்கள் ராஜபாளையம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர்ல தென்காசி பக்கம் வந்துட்டோமாப்பா. இல்ல ராஜபாளையம் தாண்டி 2.5 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அதாவது பிளேன் 30 ரூபா, ஐஸ் போட்டது 20, 30. எப்படி சாப்பிட்டாலும் 30 ரூபா தான்ப்பா. வாங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க. அடிக்கடி இந்த வண்டி வேற போய்கிட்டே இருக்கு. இந்த ஆமாம், ரைட்டு. நாங்கள் சாப்பிட்டாச்சு. நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் கிளம்பி அடுத்த ஊரில் போய் என்ன ஸ்பெஷலோ இதுக்கு முன்னால் தான் சிறுலிபுத்தூரில் பால்கோவா வாங்கி வண்டியில் போட்டிருக்கோம். பால் அல்வா வாங்கினோம், அப்புறம் ஒரு பாக்கெட்டு பொட்டுக்கல்லை வாங்கியிருக்கோம். அவ்வளோதான், நெய்க்கல்லை தின்னுக்கிட்டே போகிறதுக்குதே. வழிநடுக்க சாப்பிடுவோம். பக்கெட்டோட தீனியவே எடுத்துட்டு வந்துட்டேன். அது பத்தலையா அவர் போய் சுட பால்கோவா பக்கோடா என்னென்னமோ வாங்கிட்டு இருக்காரா. தாங்க முடியலடா, ஒரு தீனி குடோனையா குடிச்சு போக வேண்டியதா இருக்குதுடா. சரி, இந்த பிள்ளை எங்க வேலைக்கு விட்டுட்டு நான் கிளம்புறேன்ப்பா. வாங்க, திலீபா, கோகுல் வாங்க, கிளம்புவோம். வேண்டாங்கிறாரு. 10,000 ரூபா கொடுத்தா கூட வேணான்றுவாரு. நாங்க ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுக்குறோம், கிளம்புங்கன்றுவாரு. சரி, ஓகே, பாய்.